இதுதான் என் பள்ளி. இந்த பள்ளியில் தான் நான் பணிபுரிந்து வருகிறேன். இந்த பள்ளியை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த பள்ளியை பற்றிய அனைத்து விவரங்களும் நாம் இப்போது பார்க்கலாம் செய்கிறேன். இங்கு காணப்படக்கூடிய கட்டிடங்கள் நபார்டு பில்டிங்களால் கட்டப்பட்ட ஒரு வகுப்பறைகள். இந்த நபார்டு வகுப்பறைகள் வருவதற்கு ஒரு அடியேனும் ஒரு சிறிய ஒரு உதவி செய்திருக்கிறேன். என்னவென்று நாம் சொல்லும்போது, இந்த நபார்டு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு அடிக்கோலாக இருந்து நான் இதை செயல்பட்டேன். முன்பு ஒரே கட்டிடமாக இந்த இடத்தில் 6 கட்டிடங்கள் மட்டுமே இருந்தது. இப்பொழுது ஒரு சுற்று வரையில் 6 × 3 18 கட்டிடங்கள் வகுப்பறைகள் கொண்ட ஒரு கட்டிடமாக நபார்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதை முதலில் கொண்டு வருவதற்கான பயன்பாடு எடுத்த ஒரு முயற்சி என்னுடையதை சாரும். ஏனென்றால் 2012 பி. சுப்பாலட்சுமி அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் அவரை அணுகி இதுபோல் நபார்டு திட்டம் கொண்டு வர வேண்டும், அதற்கான ஒரு படிவம் என்னுடைய உறவினர் ஜி. முரளி அவர்கள் ஒப்பந்ததாரராக இருக்கிறார். அவரை என்னிடத்தில் அணுகினார். நம் பள்ளிக்கு ஒரு நபார்டு திட்டத்தை கொண்டு வரலாம் என்று கேட்டார். அதற்கான ஒரு படிவங்கள் எல்லாம் உருவாக்கலாமா என்று எடுத்துரைத்தேன். அதன் பின் அவர்கள் செய்யுங்கள் சார், அதில் என்ன என்று எடுத்து கூறினார்கள். அதன் பின் நான் ஒரு படிவத்தை ஆன்லைன் மூலமாக எடுத்து அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய படிவங்களை பூர்த்தி செய்து ஜி. முரளி அவர்கள் ஒப்பந்ததாரர் அவரிடத்தில் ஒப்படைத்தேன். அதன் பின் இந்த கட்டிடம் வருவதற்கு ஒரு அமைப்பாக இருந்து நான் செயல்பட்டது என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன். முதலில் அந்த படிவத்தை ஃபில் செய்து கொடுத்தேன். அதன் பின்னால் அவர் எல்லா பணிகளையும் பார்த்து நகர்த்தி நபார்டு திட்டத்தை நம் பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்து கொண்டு வந்தார். அதன் பின்னால் உதயசூரியன் அவர்கள் தலைமை ஆசிரியராக வந்தார். அவரும் இந்த கட்டிடங்களை பிடிஏ கட்டிடங்களை இடிப்பதற்கு மிகப்பெரிய இடைஞ்சல்களாக ஏதேனும் மக்கள் செய்வார்கள் என்று ஏனென்றால் பிடிஏ பணத்தின் மூலமாக கட்டப்பட்ட கட்டிடம். அதன் பின்னால் அதையெல்லாம் ஒரு ஒப்பந்தம் பிடிஏ தலைவர்கள் ஊர் மக்களை அணுகி அதை நல்ல முறையில் தீர்த்து ஒரு கட்டிடம் வருவதற்கும் அவரும் ஒரு உறுதுணையாக இருந்தார். இதை ஏன் சொல்கின்றான், இந்த ஒரு கட்டிடம் வருவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்ததும் என்னுடைய செயலில் உள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.